இப்போ 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவரீர் எல்லாவற்றையும் காண்கிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு. அப்புறம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும், பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அவருடைய கரத்தினால், கேத்ரின், உன்னை பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. அதில் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எவரையும். ஆமென். எவரையும் சொல்லும்போது அது நம்மளால் இவங்க தான் கணிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவருடைய கரம் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நம்ம யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் அவருடைய கரம் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த பாடல் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இன்றைக்கு இந்த பாடலை ஒரு வரியை மட்டும் பாடிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். உங்கள் நாமம் உயர்த்தும் போது அக்கினி சிங்கத்தின் கெபியிலும், சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. அல்லேலூயா. இது எல்லாம் நம்ம கூட தான் இருக்கும். ஆமென். ஆபிரகாமை அழைச்சார் ஆண்டவர். அழைக்கும் போது ஆபிரகாம் கிட்ட எல்லாமே இருந்தது. ஆனால் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னப்போ அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தது நிமித்தமாகவே கர்த்தர் ஆபிரகாமை அநேக ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் விட்டுட்டு வான்னு சொன்னோன்னே அவருடைய கரம் மேன்மைப்படுத்தினது. அல்லேலூயா. யாக்கோபு பெருங்கையாய் போகும்போது ஆண்டவர்கிட்ட நம்பி ஆண்டவரை சார்ந்து போனதுனால அவருடைய கரம் யாக்கோபு கூட இருந்து உயர்த்தினது. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான். சவுல் ராஜாவாக இருக்கும்போதே ஆண்டவருடைய அபிஷேகம் சவுலை விட்டு போனதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது தாவீது ஆடு மேய்க்கிறவனாக தான் இருந்தான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாய் மாறின பின்பும் சவுலை தனக்கு முன்பாக ராஜாவாகவே எண்ணினார். ஆமென். அதனாலவோ என்னவோ தெரியல, இந்த உண்மையை அறிந்த ஆண்டவர் தாவீதை உயர்த்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. தாவீதுக்கு பின்னாடி எத்தனையோ மனிதர்களை, எத்தனையோ தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் உயர்த்தி கொண்டே இருந்தது. ஆமென். இன்றைக்கு வேதத்தில் வாசிக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ தூதர்கள் அல்ல. நம்மை போல கண்களும், நம்மை போல காதுகளும், நம்மை போல அவயங்களும் உடையவர்களாய் வாழ்ந்தவர்கள் தான். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை அந்த கரம் உயர்த்துமே ஆனால், அப்படிப்பட்டவர்களை அந்த கரம் உயர்த்தினதே ஆனால், அப்படிப்பட்டவர்களை அந்த கரம் மேன்மைப்படுத்தினதே ஆனால், அப்படிப்பட்டவர்களை அந்த கரம் பலப்படுத்தினதே ஆனால், அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட தேவன் அவர்களை உயர்த்தினாரே. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்களோ அதை பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது தான் நம்மை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரம் நம்மை உயர்த்தும். ஆமென். அவருடைய கரம் நம்மை மேன்மைப்படுத்தும். அவருடைய கரம் நம்மை பலப்படுத்தும். அந்த கரத்துக்கு ஈக்குவாலிட்டி தான் தெரியுமே தவிர பார்ஷியாலிட்டி தெரியாது. ஒருத்தவங்க தான் ஆமென் சொன்னாங்க. உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய கரம் சமத்துவம் நிறைந்தது. அல்லேலூயா.
ஆண்டவருடைய கரத்துக்கு ஏழை பணக்காரன் தெரியாது. ஆண்டவருடைய கரத்துக்கு டேலண்ட் இல்லாதவன் தெரியாது. ஆண்டவருடைய கரத்துக்கு பாவி பரிசுத்தவான் தெரியாது. ஆண்டவர் ஒருவரை உயர்த்த வேண்டும் என்று சித்தம் கொண்டால் அது யாரா இருந்தாலும் அவர்களை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் வல்லமுடையவராய் இருக்கிறார். ராகாப் என்கிற வேசி வெளியே இருந்தார். ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அத்தனை ஜனங்களை பாதுகாக்கும்படி தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் செய்வதற்கு ராகாபை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர் கரம் அதை செய்தது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கூட நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம், நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நம்ம ஓரம் கட்டப்பட்டிருக்கலாம், நம்மளால் முடியாதுன்னு நம்மளே ஒதுங்கி நிற்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. அவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். இந்த இடத்துல அதுதான் வாசிக்கிறோம். எவரையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ அவருடைய கரத்தினால் ஆகும். தானியல் 3ஆம் அதிகாரத்தில் இப்படியாக ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 1வது வசனத்தை வாசிப்போம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த நேபுகாத் பண்ணி வச்ச உருவாக்கி வச்ச பொற்சிலையை வணங்காதவர்களை எல்லாம் தூக்கி எங்கே போடணும்? இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமென். இந்த பொற்சிலையை வணங்காதவர்களை கொண்டு போய் அக்கினி சூளையில் போட வேண்டும் என்று சொல்லி நேபுகாத் நேச்சார் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளையும் எல்லாரையும் வர வச்சு அங்கே அந்த 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2வது பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார், நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க, தேசாதிபதி, அதிகாரிகள், தலைவர், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரன், நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாரெல்லாம் டாப் லைனில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டின்னு வந்து இந்த சிலையை நீ என்ன பண்ணணும்? வணங்கணும். இந்த சிலையை வணங்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணப்படுவீங்க? அல்லேலூயா. டாப் பொசிஷனில் இருக்கிறவனுக்கெலாம் ராஜா ஒரு கமெண்ட் பண்ணோன்னே பொசிஷனுக்காகவே ராஜா என்ன சொன்னாங்களோ செஞ்சிடுவாங்க. ஆமே. ஆனால் அதில் ஒரு 3 பேர் என்ன பண்ணல, ராஜா சொன்னதை செய்யவே இல்லை. தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களான்னா அங்கே வாசிங்க 6வது வசனம். எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே. ஆமாம். 8வது வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தார் கல்தேயர்கள் சிலர், இந்த 3 பேர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? இவர்கள் மேலே குற்றம் சாட்டும்படி ராஜ சமூகத்தில் வந்து இந்த 3 பேர், ராஜா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொற்சிலை என்ன பண்ணல. ராஜாவுக்கு இது சொல்லப்பட்டோடனே அந்த 3 பேரை அழைக்கிறார். கூப்பிட்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். லைட்டாக சவுண்ட் கம்பெனிக்குப்பா. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். இந்த பொற்சிலை என்ன பண்ணுங்க? மீண்டுமா பேண்டு வாசிப்பாங்க, டம்பட் வாசிப்பாங்க, இங்கே இருக்கிற எல்லா சத்தமும் திருப்பி தொனிக்கப்படும். உங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ராஜா கிட்ட போய் கல்தேயர் சொல்லிட்டாங்க, இந்த யூத ஜனங்கள் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணுறாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிலையை வணங்கலை, நீங்கள் அவங்கள இது மாதிரி சொன்னீங்களே அக்கினி சூளையில் போடுங்கன்னு சொல்லி குற்றம் கண்டுபிடித்து ஒரு கூட்டத்தார் நிற்கிறாங்க. முதல்ல வாசிப்பீங்கன்னா ராஜாவுடைய கமாண்டு, 2வது உயர்ந்த அதிகாரிகள் எல்லாம் வர சொல்லிட்டாரு, 3வது இதன் மத்தியில் இந்த 3 பேர் இந்த பொற்சிலையை வணங்கலைன்றதை ஒருத்தவங்க கூண்டு போய் காட்டி கொடுத்துட்டாங்க. இதன் மத்தியில் மீண்டும் ஒரு வாய்ப்பு இந்த 3 பேருக்கு கொடுக்கப்படுது. ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், இந்த வாட்டி இந்த பொற்சிலையை என்ன பண்ணுங்க? வணங்கிடுங்க. வணங்கலைன்னா அக்கினி சூளையில் போட்டுருவேன். அங்கே ராஜா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் ராஜாவினுடைய கைகளுக்கு உங்களை தப்புவிக்க நீங்களாக்கி கர்த்தர் எங்களை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த ஃபெய்த்தை பார்த்தீங்களா? எவரையும் மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் அவராலே ஆகும். ஆனால் இந்த கான்ஃபிடென்ட் உள்ள, இந்த விசுவாசம் உள்ள ஒரு ஜீவியம் உங்ககிட்டயே அங்கிட்டே இருக்குதா? நான் சொன்ன 7 கேட்டகரிக்கு மேலே இருக்கிற உயர்ந்த அதிகாரிகள்
இதெல்லாம் இல்லாமல் அந்த நாட்டில் வேலை செஞ்ச எல்லாம் உத்தியோகஸ்தர், அரண்மனையில் அரசு கீழே வேலை செஞ்சு எல்லாரும் வந்து ராஜா உண்டு பண்ணின சிலையை வணங்கிட்டாங்க. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் ஸ்டஃபனாக நிற்கிறாங்க. ஆமே, அல்லேலூயா. பதவிக்காக இவங்க ஆண்டவரை விட்டு கொடுக்கல, பொறுப்புக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்கல, ஜீவன் போயிடும்னு ஆண்டவரை விட்டு கொடுக்கல, ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க ஆண்டவருக்காக. என் ஆண்டவர் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை தப்புவிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தோடு இருந்தாங்க. இதை பார்த்த ராஜா கடும் கோபமாகி இன்னும் அக்கினி சூளையை அதிகப்படுத்தி, அதனுடைய வீரியத்தை அதிகப்படுத்தி அவர்களை அக்கினி சூளையில் போட சொல்லுகிறார். நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்ப்பீங்கன்னா தூக்கி போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் தூக்கி போட போனவங்களை அக்கினி கொன்று போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தூக்கி போட போனவங்களை கொன்று போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் அக்கினி சூளையில் தூக்கி போட்ட போதிலும் தன் தேவனை துதித்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ நேபுகாத்நேச்சார் வந்து பார்க்குறாரு, இங்கே ஐயோ அம்மான்னு சத்தம் வரல, ஆண்டவரை ஆராதிக்கிற சத்தம் தான் வந்துச்சு. அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அக்கினி சூளையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்னையும் தப்புவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த இடத்துல நீங்கள் வாசி பார்ப்பீங்கன்னா இந்த 3 பேரும் இப்படி ஆண்டவருக்கு முன்பதாக வைராக்கியமாய் நின்றபடியினால் அந்த அக்கினி சூளை அவர்களை சேதப்படுத்தவில்லை. மாறாக 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவனும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அக்கினி பேலன்ஸ் செய்யாமல், அவர்களுடைய தலைமயிர் கருகாமல், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்கள் மேலே வீசப்படாமல் இருந்ததை கண்டார்கள். எப்படி இது நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? இம்பாசிபிள். எப்படி நடந்துச்சு? வித் காட் இது பாசிபிள். அல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாமா? தேசாதிபதிகள் உங்கள் வாழ்க்கையை குறித்து கண்ணி வைக்கலாம். தலைவர்கள், அதிகாரிகள், மந்திரிகள், அந்த தேசத்தின் உத்தியோகஸ்தர் எல்லாரும் நீங்கள் எப்படி வாழ்ந்தலான்னு பார்க்கலான்னு நிற்பாங்க. உங்கள் கூட பிறந்தவங்க கூட உங்களுடைய உயர்வுக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அக்கினி சூளையில் வந்து நிற்பார். 30வது வசனத்தில் வாசிக்கிறோம், பாபிலோன் தேசத்திலே எந்த ராஜா எதை உயர்த்தினாரோ அதுக்கு முன்னாடி இந்த 3 பேர் உயர்த்தினார். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த தேவனால் ஆகும். ஆமே. ஆனால் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தணும், பலப்படுத்தணும் அப்படின்னா அந்த எவரோ ஒருவரில் நீங்கள் இருக்கணும்னா, ஆமே, ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலையும் ப்ரைஸ் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை உங்ககிட்ட இருக்குதா? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குன்னா எந்த மனுஷனையும் ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிச்சுப்பார். ஆமே. எப்படி இது நடந்துச்சு? இது எப்படி நடந்துச்சு? உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் தட் வில் ஹேப்பன். அது நடக்கும், கண்டிப்பாக அது நிச்சயம் நடக்கும். அக்கினி சூழலில் தான் இருப்பீங்க. அதுதான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற ட்ரைனிங் பாயிண்ட்டு. ஆமே. அல்லேலூயா. நீங்கள் நிற்கிறது அக்கினி சூழலை தான், மக்கள் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் அங்கே தான் உங்களை உயர்த்துவார். அந்த பாட்டில் பாடலாமா? பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, இருதயம் கண்டுவிட்டீ, என் தலையை எண்ணெய் அபிஷேகம் செய்துவிட்டீ. சொல்லுங்க, என் தலையை எண்ணெய் அபிஷேகம் செய்துவிட்டீ. அக்கினி சூழல் தான். ஆனால் அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு ட்ரைனிங் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இருக்கிறது அக்கினி சூழல் தான். அது எல்லாரோடைய பார்வையில் நம்ம அழிஞ்சு போயிடுவோம்னு நினச்சிருப்போம். ஆனால் அங்கே தான் நம்மளை கர்த்தர் உருவாக்கவே ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நினச்சிட்டாங்க, நிறைய பேர் நினச்சிட்டாங்க நம்ம முடிஞ்சிட்டோம், இவங்க சோழி அவ்வளோதான், இதோட கதை போகையா, இதுக்கப்புறம் இவங்களால தூழ்க்கவே முடியாதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இப்போ உள்ளே போடும்போது முஞ்சிச்சின்னு நினச்சாங்க. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உயர்த்தின விதம் இனி யாரும் அவங்களை கீழே தள்ள முடியாத இடம். அல்லேலூயா. அல்லேலூயா.
அவங்க எத்தனை பேர் நினைச்சாங்களோ அத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தர் இந்த 3 பேரை உயர்த்தினார். 6ஆம் அதிகாரத்தில் கூட இப்படி ஒரு சம்பவத்தை மீண்டும் வாசிக்கிறோம். இந்த இடத்துலையும் தானியேலுடைய வாழ்க்கை குறித்து வாசிக்கிறோம். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது நல்ல கவனிக்க, இங்கே ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. பிரதானி, தேசாதிபதி ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். வாசிங்கம்மா. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க தானியேல் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் தானியேல் மேல் சுமந்த யாரோ குற்றமோ ஆனாலும் வகை தேடினே இருக்கிறாங்க. ஆமே. நம்ம சில பேரை கண்டுக்கவே மாட்டோம், ஆனால் அவங்க நம்மளை கண்டுப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சில பேரை நம்ம டச்சே பண்ண மாட்டோம், ஆனால் அவங்க நம்மளை பற்றி தான் திங்க் பண்ணினே இருப்பாங்க. சில பேரை நம்ம மறந்தே போயிட்டுருப்போம், ஆனால் நம்மளை ஒரு சிலர் மறக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க முன்னாடி தான் கர்த்தர் நம்மளை லிஃப்ட் பண்ணி வைப்பார். நம்ம அவங்கள நினைக்காம உயர்ந்துனே இருப்போம், அவங்க நம்மளை நினச்சி கீழே உழுந்துனே இருப்பாங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறது ஆண்டவர் ஒருவர் தான். அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்கள், தானியேலை குற்றப்படுத்தும்படி மீண்டும் ஒரு சோதனை வருகிறது. இங்கே சாத்ராக் மேஷாக்கு ஒரு போராட்டம். எந்த மனிதர்கள் எழும்பினார்களோ அதே மனிதர்கள் எதெல்லாம் பிரச்சனையாக வச்சாங்களோ அந்த பிரச்சனையை கொண்டே கர்த்தர் உயர்த்தினார். இங்கே தானியேலுடைய வாழ்க்கையிலையும் குற்றம் சாட்டினார்கள். என்ன பண்ணாங்க? இங்கே ராஜாவை என்ன பண்ணோம்? அங்கே பொச்சில. இங்கே ராஜாவை தவிர யாராச்சும் வணங்கிட்டா என்ன பண்ணிடணும்? எங்கே தூக்கி போட்டுடணும்? சிங்க கேபியில் தூக்கி போட்டுடணும். அல்லேலூயா. அந்த பாட்டு ரெடி ஆகுறீங்களா? எங்கே போட்டுடணும்? 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த போதிலும் பலகணிகள் திறந்து ஜோமன்னர், இதுதானே நீ என் மேலே கண்டுபிடிக்கிற குற்றம், கண்டுபிடிச்சிக்கோ. இதனால என் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, இல்லை என் பதவி போனாலும் பிரச்சனை இல்லை, என் பணம் போனாலும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கொடுத்தது எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பாவை நான் பிடிச்சிக்கிறேன்னு தானியேல் பிடிச்சிக்கிட்டார். ஆமே. இதை பார்த்துன்னு போய் ராஜா கிட்ட சொன்னாங்க. ராஜாவுக்கு மனசு வெந்துச்சு, உடஞ்சிச்சு. ஐயோ, தானியேலை இப்படி குற்றம் சுமத்துறாங்களே, சிங்க கேபியில் போட்டால் தானியேலை சிங்கங்கள் கொதறி எடுத்துருமே, கொன்னுடுமே, இப்படி ராஜா நினைக்கிறார். ராஜா தானியேலுக்காக பரிதாபப்படுகிறார். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவனுடைய பதவியை நினைத்தே போராடி கொண்டிருந்தார்கள். தானியேலை எப்படியாச்சும் தள்ளணும், இவன் ஒரு யூதன், சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவன், வாழ வந்தவன், இப்படி உயர்ந்துட்டானேன்னு சொல்லி கங்கணம் கட்டி அலைஞ்சாங்க. தானியேல் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சாலும் குற்றத்தில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டு சிங்க கபியில் போட்டாங்க. வாசிக்கிறோம் 24வது வசனத்தை வாசிங்க. ராஜா கொண்டு வர சொன்னார். மனைவிகளையும் பிள்ளைகளையும் போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து எலும்புகள் எல்லாம். இந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யார் இருந்தா? அல்லேலூயா. தானியேல் இருந்தார். ஆனால் சிங்கங்கள் தானியேல் என்ன பண்ணல? அல்லேலூயா. சில ஒரு டைலாக் இருக்குது, நாங்கள்லாம் சுனாமிலேயே. ஆமாம், இவர் சிங்கங்கிட்ட சொல்லினுக்கிறார், வாங்க பழகலாம். அல்லேலூயா. சிங்கங்கள் கிட்ட போயிட்டு இவர் என்ன பண்ணியிருப்பார்? தானியேல், ஒரு ஹேண்ட் ஷேக் கொடு. இல்லை, நம்ம எங்கேயாச்சும் நாய் வளர்க்குறத பார்த்துட்டோம்னா, யார் வீட்லையாச்சும் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு ஹேண்ட் ஷேக் அப்படி சொல்லி கொடுப்போம், கேட்போம். அது உடனே ஹேண்ட் ஷேக் கொடுக்கும். அப்புறம் ஜம்ப் பண்ணுவோம், சிட்டுன்னுவோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணார் தானியேல்? சிங்கம் கூட பழகின்னு இருக்கிறார். ஆமே. இந்த இடத்துல ஆண்டவர் சுகமாய் தானியேலை பாதுகாத்தார். தானியேல் எங்கே இருக்கிறாரு? எங்கே மகிறார்? இப்போ சிங்க கபியில் இருக்கிறாரு. இந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் யாரெல்லாம் இந்த தானியேல் மேலே குற்றம் சாட்டணும்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் காலையில் எப்போ விடியும் தானியேலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, இல்லை பீஸ் கிடைக்குமா, லெக் பீஸ் கிடைக்குமா, ஹேண்ட் பீஸ் கிடைக்குமா, செஸ்ட் பீஸ் கிடைக்குமா, இல்லை தானியேல் வெளில வருவாரா, தூக்க முடியுமா, இப்படிலாம் யோசிச்சுருந்துருப்பாங்க. ஆனால் தானியேல் இங்கே என்ன பண்ணுறாரு? சேஃபாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆனால் அதே இடத்துல யாரெல்லாம் நைட்டெல்லாம் இவரை வந்து தீட்டு கட்டிட்டாங்கன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தாங்களோ அவங்கள தூக்கி உள்ளே போடும்போது வேதம் தெளிவாக சொல்கிறது, சிங்கத்தின் கெபியின் அடியில் சேர்வதற்கு முன்னே என்ன பண்ணிச்சா? மேல் பாய்ந்து. அப்படி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் யுத்தம் பண்ணுவார். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் இது முடியாதுன்னு நினைக்கலாமா? அவ்வளோதான், இவங்களாம் நம்மளை மேற்கொள்வாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிற தெய்வம் பெரியவர். அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் ஆமென் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே நடுவில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. இங்க எதில் முடிஞ்சிடும்னு நினச்சாங்களோ அதை வச்சு தான் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணார். எதெல்லாம் உயர்ந்துரும் அப்படின்னு நினச்சாங்களோ அதை கர்த்தர் அதிகமாக உயர்த்தினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நிற்கிற போராட்டமான சூழ்நிலை தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு இறங்கி வருகிற ஒரு கரமாய் மாறப்போகிறது. நீங்கள் நிற்கிற இடத்திலேயே கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு சம்பவத்தை காண்பித்து கொடுத்து நான் கடந்து போக விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் என்று எருசலேமின் நலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். யார்கிட்ட வந்து சொன்னாங்க? நெகேமியா கிட்ட. நெகேமியா எங்கே இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறாரு. பானபாத்திரக்காரனாக இருக்கிறாரு. அங்கே ராஜாவுக்கு அங்கே இருக்கிற உயர்ந்த அதிகாரிகளுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறாரு. இந்த இடத்துல தன் தேசம் சிறைப்பட்டு வந்த தேசம், நான் இங்கே வந்து ஒரு அளவுக்கு சேஃபாக இருக்கிறேன், ஆனால் என் சந்ததியார், என் உறவினர்கள், என் நண்பர்கள் எல்லாம் அந்த இடத்துல எருசலேமில் என்ன பண்ணுறாங்க? ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க. எருசலேமின்கள் மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, சூறையாடப்பட்டிருக்கிறது, அவங்கெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த நெகேமியாவுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லப்பட்ட உடனே தன் தேசத்துக்காக நெகேமியா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்ப்பீங்கன்னா அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நிறைய காரியங்களை எழுதி வச்சிருக்கிறேன். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு நெகேமியா அழுதாராம். ஆத்தும பாரம் நிறைந்தவராக இருக்கிறார் பாருங்க. ரெண்டாவது, அவர் அழுது மட்டும் இல்லை, அவர் துக்கம் கொண்டாடி உபவாசித்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவை தருவதற்கு ஒருவர் உண்டு என்பதை அவரை தேடினார். அல்லேலூயா. என் பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் யாருன்னு நெகேமியாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. எங்கே இருக்கிறார் இவர்? எங்கே இருக்கிறாருமா? அல்லேலூயா. எங்கே இருக்கிறாரு? அடிமைப்பட்டு போயிருக்கிறாரு. வேறு ஊரில் அந்நிய தேசத்தில் இவர் புடிச்சுன்னு வந்து வேலைக்காரனா அடிமையாக வேலை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல கூட தன் தேவனை அவர் விட்டு விடாதிருந்தார். அல்லேலூயா. வந்த இடத்துல அவனுடைய தெய்வத்தை அவர் பற்றி இருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் சொந்த ஊருக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகவே மாட்டாங்க. அவங்கவுங்க சொந்த ஒரு அலுவலாக ஒரு டூருக்கு போவாங்க, அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சில் போய் உக்காந்துட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்களாம் அப்படி கிடையாது. எனக்கு தெரியும், குணசேகரன் ஐயா, மேரி அம்மாலாம் கண்டிப்பாக சர்ச்சுக்கு போவாங்க. முகேஷ் அண்ணாலாம் அந்த சர்ச்சை நடத்தி அவங்க பாசு கூட சேர்ந்து ஊழியத்துக்கு போவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்.
நிறைய பேர் நம்முடைய சபையில் அப்படி தான் நிறைய பேர் சபைக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த நெகேமியா சிறைப்பட்டு போன இடத்துல, ஒடுக்கப்பட்டு இருக்கிற இடத்துல அவன் தன் சொந்த ஜனத்துக்காக துக்கித்த போதிலும் இந்த துக்கத்தை மாற்றக்கூடியவர் என் தெய்வம் ஒருவர் என்பதை அறிந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணாராம். ஆமென். விண்ணப்பம் பண்ணிட்டு அடுத்தது அவர் ராஜாவுக்கு சர்வ் பண்ண போகும்போது ராஜா கேட்குறாரு, ஏன்பா துக்கமாக இருக்கிற, இது மாதிரி இவனை பார்த்ததே இல்லை. அப்போ ராஜா கிட்ட சொல்கிறான், ராஜா இது மாதிரி எங்கள் ஊர், எங்கள் பட்டணம், என் மக்கள் இப்படி கஷ்டப்பட்டுங்கிறாங்க. சரி, நான் உனக்கு என்ன பண்ணணும், நான் போய் அந்த அலங்கத்தை காட்டின எனக்கு அனுமதி கொடுங்க. அல்லேலூயா. அந்நிய தேசம், சிறைப்பட்டு வந்த தேசம், சிறைப்பட்டு போன மக்களில் மீந்து இருக்கிறவங்களுக்காக இந்த நெகேமியா ஆண்டவரிடத்தில் பேசிட்டு ராஜா கிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. சில பேர்லாம் ஆண்டவர் நினச்சி கூட பார்க்கறது இல்லை. ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சுன்னா சர்ச்சுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வேலைக்கு போவோம்னு நினைக்க மாட்டாங்க. ஆமென். நினைக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுன்னா தேவ சமூகத்தில் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு வண்டி வாங்கினா, ஒரு சைக்கிள் வாங்கினா, ஒரு பைக் வாங்கினா, ஒரு கார் வாங்கினா, இல்லை ஒரு வேலை கிடச்சி அந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு, தேவ சமூகத்தில் நன்றி சொல்லுகிற பழக்கம் அநேகருக்கு இல்லை. ஆனால் தானியேல் பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்தார். ஆமென். அதனால் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்து ராஜா கிட்ட போய் கேட்குறாரு. 2வது அதிகாரம் வாசிக்கிறோம். 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஹல்லேலூயா, வித் ப்ரேயர், வித்தவுட் ப்ரேயர் இல்லை, வித் ப்ரேயர்லேயே மனசுக்குள்ள ஒரு பக்கம் ஜெபம் ஓடினுங்குது. ராஜா கிட்ட பேசுகிறாரு, ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு தன் தேசத்துக்காக. அங்கே வாசிங்க. ராஜாவுக்கு இருந்து அடியேனுக்கு உடைய தயை கிடைத்தது, ஆனால் என் பிதாக்கின் கல்லறைகளுக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூத தேசத்துக்கு நீர் போய் என்னை அனுப்ப என்றான். ராஜா உடனே என்ன பண்ணியிருப்பாரு? என்ன பண்ணியிருப்பாருமா சொல்லுங்களேன். டேய், நீயே அடிமையாக வந்திருக்கிற, நீ வேலைக்காரன், நீ இதை என்கிட்ட கேட்குறியான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே வித் ப்ரேயர் இருக்கிறதால, ஜபத்தோடு இருக்கிறதால ராஜா நெகேமியாவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறார், ஒரு அனுமதியை கொடுக்குறார். இது ஜபத்தினால தான் ஆச்சு. ஆமென். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனை பற்றி கொண்டு இருப்போமையானால் அவருடைய கரம் எந்த இடத்திலும் எவருக்கு முன்பதாகவும் நம்மை மேன்மைப்படுத்த வல்லமையுடையதாக இருக்கிறது. இங்கே ராஜாவுடைய சமூகத்தில் ஜபத்தோடு நெகேமியா கேட்டதுனால 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நெகேமியா கேட்டபடி அந்த தேசத்தை எல்லாம் டோல்கேட்டெல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு கடிதங்கள் கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலே 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அந்த நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு, அந்த எருசலேமில் இடிக்கப்பட்ட இடங்களை கட்டுவதற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு கடிதங்கள் கொடுக்கப்பட்டது, அப்ரூவல் கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக 20வது வசனத்தில் ராஜா நெகேமியா கேட்டதை எல்லாவற்றையும் ஒரு அக்ரிமெண்டா போட்டு குத்தமிச்சார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நெகேமியா இவ்வளோ சந்தோஷமாக போனதுக்கு அப்புறம் அங்கே சன்பலாத் என்கிறவன், தொபியா என்கிறவன், இன்னும் ஒரு சிலர்லாம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். நேரம் இல்லாதால நான் இவர்களெல்லாம் என்னால் குறிப்பிட முடியல. இங்கே ஏகப்பட்ட பேர் ஒரு 4 பேர் முக்கியமானவங்க நெகேமியாவுக்கு விரோதமாக எழுப்பி நின்றாங்க. ஆமென். ஆனால் அவர்கள் முன்னாடியே இந்த அலங்கம் கட்டப்படக்கூடாது, இந்த இடிந்த இடங்கள் பாழாய் போனது கட்டப்படக்கூடாதுன்னு யாரெல்லாம் கங்கணம் கட்டின்னு சுற்றினாங்களோ அவங்க முன்னாடியே அதை கட்டி நெகேமியா பிரதிஷ்டை பண்ணினார். அவர்கள் எல்லாம் கேலி பண்ணாங்க, நரி ஏறி போனால் ஊந்துரும்பா அப்படின்லாம் பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் நெகேமியாவுக்கு எல்லா காரியத்திலும் தயை பாராட்டினார். ஆமென். எப்படி இதாச்சு? அடிமைதனப்பட்டவன் அடிமைதனத்தில் மீதி இருக்கிறவங்களுக்காக போய் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண முடியும்னா எப்படி இது பாசிபிள் ஆச்சு? இவன் இருக்கிறதே அடிமைதனம், இவன் இருக்கிறதே ஜெயிலில், இவன் இருக்கிறதே வேலைக்காரனா. ஆனால் எப்படி ஆண்டவர் இவனை கொண்டு இப்படி ஒரு காரியங்களை செய்ய முடிந்தது என்று சொன்னால் அவரால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவில் அந்த தீச்சூளை நடுவில் பாதுகாக்க முடியும். தானியேலை சிங்கக்கபில பாதுகாக்க முடியும். இங்கே வாசிக்கிற மாதிரி நெகேமியாவை கொண்டு இடிக்கப்பட்ட பட்டணத்தை கட்ட முடியும். அது எப்படி?
அவருடைய கரத்தினால் ஆகும். அது எப்படி ஆகும்? அவர் உங்களை மேன்மைப்படுத்தணுனாலும், அவர் உங்களை பலப்படுத்தணுனாலும், அவர் பிள்ளைங்களாம் நீங்கள் இருக்கணும். ஆமாம், வேறு எதுவும் அவர் எதிர்பார்க்கல. அவர் பிள்ளைகளாக இருந்தாலே போதும். நெகேமியா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜா கிட்ட பேசினார். இந்த வார்த்தைகளை கேட்டபோது தேவனை நோக்கி புலம்பி அழுதார். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அந்த 1வது அதிகாரத்தில் அந்த ஜெபம் உள்ளத்தை உடைக்கும். நெகேமியாவுடைய ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம் உள்ளத்தை உடைக்கும். இந்த ஜெபம் தான் நெகேமியாவை கர்த்தருடைய கரம் உயர்த்துவதற்கு ஆதாரமாக இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கணும்னா, அந்த எவரோ ஒருவர் நீங்களாக இருக்க வேண்டுமானால், தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் தேடுகிறவர்களாக இருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த போராட்டமாக இருக்கட்டும், எந்த நெருக்கமாக இருக்கட்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட்றவங்களா இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும். நெகேமியாவை அந்த கரம் உயர்த்தினது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை இந்த கரம் உயர்த்தினது. தானியேலை இந்த கரம் உயர்த்தினது. உங்களை என்னையும் உயர்த்தாதா? நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? வேர் வி ஆர். நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? நெருக்கத்தில் தான் இருக்கிறோம். அந்த நெருக்கத்தில் கர்த்தரோடு கூட இருக்கிறோன்ற நம்பிக்கை இருக்குதாம்மா? ஐயா, இருக்குதா? நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸில் தான் இருக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸில் உங்களை தப்புவிக்க கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கா? நெகேமியாவுக்கு இருந்துச்சு. அக்கினி சூளையில் போட்டவங்களுக்குள்ளே இருந்துச்சு. சிங்கக்கேபியில் போட்டவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் எவர்களெல்லாம் இவர்கள் வாழக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவர்கள் முன்னாடி கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அழித்து நம்மளை ஒருபோது அழகு பார்க்கிறவர் அல்ல, நம்மை உருவாக்கி அழகு பார்க்கிறவர். நீங்கள் இருக்கிற இடம், ஸ்ட்ரகிள்ஸ், உங்களுடைய உபத்திரவங்கள் எல்லாம் உங்களை உருவாக்குவதற்காக மாத்திரமே. நீங்கள் அழிஞ்சு போகிறதுக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த நெருக்கத்தில் என்னை உயர்த்த நீங்கள் வல்லவரப்பா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேபியே தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. சிங்கத்தின் கேவி, எல்லாரும் பாடுங்க. தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேரங்கள் அணுகிடாது. இயேசுவே நான் நம்புகிறேன். நான் உங்களை ஆழமாக உறுதியாக பிடிச்சிருக்கிறேன்ப்பா. இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள பலன் தருவீர். இதை கொண்டே என்னை உயர்த்துவதற்கு நீர் வல்லமையுடையவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும். நான் நம்புகிறேன், நீர் என்னை கைவிடாது. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.